ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 23/9/2025 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, ஒவ்வொரு விஷயம் நீங்கள் செஞ்சாலும் யோக பலத்தின் மூலமாக செய்யுங்க. எந்த விஷயம் பண்ணாலும் யோக பலத்தின் மூலமாக பண்ணுங்கள். இல்லை, அந்த பாபா நினைவில் இருந்துட்டு நீங்கள் செய்கிறதே உங்களுக்கு தெரியக்கூடாது. இல்லை, பாபா நினைவில் முழுகும்போது அப்படி தான் எந்த விஷயத்தில் முழுகினாலும். அதனால தான் இந்த டெய்லரிங் பண்ணுறவங்கெல்லாம் அந்த பண்டிகை நாளப்போ நைட்டெல்லாம் கண்ணு முழிக்கிறதுக்கு பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை செய்வாங்க. அது அந்த உழைப்பு அசதி தெரியக்கூடாதுன்னு. அதேமாதிரி பாபா நினைவிலே இருந்து நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கூட அசதியும் தெரியாது, அதை செய்த உணர்வு கூட இருக்காது. ஸோ மற்றபடி நீங்கள் பாபா கிட்ட எதையுமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு அவரே தான் எல்லாமே சொல்கிறார். இல்லை, நீங்கள் கடவுளுடைய குழந்தை, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸ்வரனுடைய குழந்தை. அதனால் எந்த அசுர காரியத்தையும் செய்யக்கூடாது. இல்லையா, கடவுளுடைய குழந்தையே இவ்வளோ கேவலமாக நடந்துக்கலாமா அப்படின்னு கேட்குற மாதிரி உங்கள் காரியம் இருக்கக்கூடாது. கேள்வி: உங்களுடைய இந்த யோக பலத்துடைய அற்புதம் என்ன தெரியுமா? இந்த யோக பலத்தின் மூலமாக தான் நீங்கள் அனைத்து கர்மேந்திரியத்தையும் வசப்படுத்துகிறீங்க. யோக பலம் இல்லாமல் கர்மேந்திரியங்கள் வசமாகாது, இல்லையா? காரணம் என்னென்னா, தூய்மையும் ஆக முடியாது. யோக பலத்தினால்தான் தூய்மையாவீங்க, தூய்மையினால் தான் யோக பலமும் வரும். யோக பலத்தின் மூலம்தான் முழு உலகமும் தூய்மையாகுது. இப்போ யோக பலத்தினால என்னென்ன நடக்குது பாருங்க. கர்மேந்திரங்கள் வசமாகுது, தூய்மையாகிறீங்க, முழு உலகமும் தூய்மையாகுது. அதனால் நீங்கள் தூய்மையாகிறதுக்காகவும் சரி, நீங்கள் சாப்பிட்ற உணவை தூய்மையாக்கிறதுக்கும் சரி, நினைவு யாத்திரையில் இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க, சமையுங்க, சாப்பிடுங்க. யுக்தியோடு நடந்துக்கோங்க, பணிவோடு பேசுங்க. இல்லை, அந்த பணிவு தூய்மையுடைய வெளிப்பாடு தான் அது, இல்லையா? கொஞ்சம் கூட அந்த வன்மம், வெறுப்பு, எதுவுமே அகங்காரம் எதுவுமே இல்லாமல் இருக்கணும்னா அந்த பாபா நினைவு, நான் யார், நான் ஒரு பணிவான இனிமையான ஆத்மா அப்படின்ற நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த நினைவில் கவனம் கொடுத்துட்டு. ஆனால் உலகியல் விஷயத்தில் மனம் போயிடுச்சுன்னா இதில் கவனம் கொடுக்காது. அதனால தான் உலகியல் விஷயத்துலேருந்து புத்தியை நீக்கி உள்ளுக்குள்ளே இந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். ஆன்மீக தந்தை தான் சொர்க்கத்தை, அதாவது புது உலகத்தை ஸ்தாபனை செய்கிறாருன்ற விஷயமோ அல்லது எப்படி ஸ்தாபனை பண்ணுறாருன்ற விஷயமோ உலகத்தில் யாருக்குமே தெரியாது. ஏன்னா யாருக்குமே இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. நீங்கள் கேட்டீங்களா பாபா கிட்ட? அவராக தானே சொன்னார். இதன் மூலமாக அனைத்தையும் நீங்கள் அடையிறீங்க. அதனால் பாபா கிட்ட எந்த வேண்டுதலும் நீங்கள் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பக்தி மார்க்கத்தில் தான் எனக்கு இது நடக்கணும், அது நடக்கணும். பாபா கையை பிடிச்சிட்டா முழுக்க முழுக்க பாபா பொறுப்பு. நீங்கள் எதுவும் சொல்ல தேவையில்லை. பாபா எல்லாத்தையும் புரிய வைக்கிறார். அதனால் நீங்கள் கேட்கணுன்ற அவசியமே கிடையாது. உங்களுக்கு தேவைன்னா அதை சொல்லிவிடுவார், சொல்லலைன்னா அது தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ அனைத்தையும் தானாக புரிய வச்சிட்ருக்கிறார். ஒவ்வொரு கல்பமும் நான் இந்த பாரத கண்டத்தில் தான் வரேன். என்ன பண்ணணும் அப்படின்னு பாபாவுக்கு தெரியும், எதுக்காக வந்திருக்கிறாருன்னு. ஆனால் உங்களுக்கு தான் தெரியாது. அதை தான் தினம் தினம் புரிய வைக்கிறார். நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஒருவேளை யாராவது ஒரு வார்த்தை கூட கேட்கலன்னா கூட பாபா புரிய வச்சுக்கிட்டே தான் இருக்கிறார். இல்லையா, பாபா சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்ல முடியாது, இல்லையா? இருந்தாலும் அவர் அந்த கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறார். சாப்பிட்றது, குடிக்கிறது, இதில்
இந்த மாதிரி ஸ்ரீமத் படி சாப்பிட்றது, ஸ்ரீமத் படி குடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாபான்னு சில சமயம் குழந்தைங்க கேட்குறாங்களாம். பாபா சொல்கிறாரு, பாபா ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா அதில் நிறைய ரகசியம் இருக்கும். அதை புரிஞ்சிக்கணும். அப்படியே ஃபாலோ பண்ணுறதுல தான் நமக்கு நன்மை இருக்குது. ஆனால் கலியுகத்துலேருந்து இங்கே வரும்போது நமக்கு புதுசாக தான் இருக்கும். ஆனால் இதில் தான் நன்மை இல்லையா? வெளில சாப்பிடக்கூடாதுன்னு, வெளில சாப்பிட்டு எத்தனை பேர் விஷம் வச்சு சாவறாங்க. ஹோட்டலில் சாப்பிட்டு எத்தனை பேர் சாகுறாங்க. நான்வெஜ் சாப்பிட்டு எத்தனை பேர் சாகுறாங்க. இதில் இருந்தாலும் பாபா நம்மளை காப்பாற்றிருக்கிறார் பாருங்கள். ஆனால் சொல்லலை, இதெல்லாம் நடக்கும்னுலாம் சொல்லலை. சாப்பிடாதீங்க, அவ்வளோதான். கேட்குற குழந்த புழைச்சிக்குது, கேட்காத குழந்த மாட்டிக்குது. ஸோ ஒவ்வொரு விஷயத்திலும் யோக பலத்தின் மூலம் காரியம் செய்யுங்க. சொன்னால எது நடந்தாலும் நடக்க விட்டுருங்க. அப்படியே நீங்கள் பாட்டுக்கு பாபா நினைவிலே மூழ்குங்க. ஸோ யோக பலத்தின் மூலமாக காரியம் செய்யும்போது அந்த காரியத்தில் போய் உங்கள் புத்தி சிக்காது, விடுபட்டு காரியம் செய்வீங்க. அதுக்கு தான் யோக பலத்தின் மூலமாக காரியம் செய்யுங்கன்னு பாபா சொல்லியிருக்கிறார். ஏன்னா நீங்கள் நான் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சல்லுன்னு கோபம் வரும் உங்களுக்கு. ஏன்னா அங்கே ஆத்மா பலம் இழந்துக்கிட்டே வருது. அதுக்கு தான் யோக பலம் இல்லாமல் காரியம் செய்யாதீங்கன்றார் இல்லையா? டக்குன்னு பிரேக் எடுத்துகிட்டு பாபாவை நினச்சி பக்காவாக்கிட்டு காரியத்தை தொடருங்க. நினைவு யாத்திரையின் மூலமாகத்தான் காரியம் செய்யணும். எங்கே வேணாலும் போங்க, ஆனால் கண்டிப்பாக பாபாவுடைய நினைவு மறக்கக்கூடாதுங்கிறது தான் முக்கியமான விஷயம். எங்கேயும் போகிறதுக்கு தடை பண்ணல, ஆனால் பாபா கூடவே போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த பாபா நினைவோடு செம்பு நிறமான ஒளிவலத்தில் நட்சத்திரம் மாதிரி அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறத விட்டுறாதீங்க. அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு கவசம், பாதுகாப்பு நிழல் கொடைன்னு பாபா. அதனால தான் தேவதைகள் எல்லார் தலையிலையும் அந்த கொடை இருக்கும். குறிப்பாக ரோட்டில் உற்சவம் வரும்போது. ஸோ பாபா சொல்கிற விஷயம் என்ன? நினைவு பண்ணுறது தான். அதை விட்டால் எந்த அசுர காரியத்தையும் செய்யக்கூடாது. 5 விகாரத்தில் எந்த விகாரத்தின் வசப்பட்டோ அல்லது வீண் விஷயங்களின் வசப்பட்டோ எந்த காரியமும் பேசவோ நினைக்கவோ பார்க்கவோ கூடாது. நாம் ஈஸ்வரனுடைய குழந்தை. யார் அந்த ஈஸ்வரன்? எல்லாருக்கும் அப்பா. ஆனால் நம்ம தான் நேரடி குழந்தைகள். அப்போ எவ்வளோ பொறுப்பு இருக்குது, எவ்வளோ பெருமிதம் இருக்கணும். எல்லாருக்குமான கல்வியை, ஞான கல்வியை இந்த ஒரு தந்தை தான் கொடுக்க முடியும். அவர் சொல்கிறார், குழந்தைகளே சொர்க்கத்துக்கு எஜமானனாகணும் நீங்கன்னு சொல்லி கொடுக்குறார். ஏன்னா ராஜ்யத்துலேயும் நிறைய வரிசைக்கிரமமான பதவி இருக்குது. அவங்கவுங்களுடைய முயற்சியின்படி பதவி கிடைக்கும். இப்போ பண்ணுற முயற்சியின்படி அங்கே கிடைக்கும் பதவி. அங்கே போய் முயற்சி பண்ண மாட்டாங்க. ஸோ குழந்தைங்க முயற்சி பண்ணணும். மேலும் இல்லை, அங்கே ராஜா குடும்பத்தில் பிறந்தவன் ராஜாவாக இருக்க போகிறான். இப்போ அங்கே பிறக்கிறதுக்கான முயற்சி இங்கே பண்ணணும். ஸோ குழந்தைங்க முயற்சி பண்ணணும். அந்த முயற்சியின் பலனையும் குழந்தைங்க தான் அடையணும். குழந்தைங்க தான் அடைவாங்க. முயற்சி மட்டும் பண்ணுங்கள், பலன் வந்துடும். உங்களை முயற்சி செய்ய வைக்கிறதுக்கு தான் பாபாவே வர்றார். பாபா எப்போ வருவார், வந்து என்ன பண்ணுவார், எங்கே அழைச்சிட்டு போவார், எதுவுமே உங்களுக்கும் தெரியாமல் தான் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. பாபா வந்து தான் இதெல்லாம் புரிய வைக்கிறார். ஸோ நாடகத்தின் படி துவாபர யுகத்திலிருந்து நீங்கள் விழ ஆரம்பிக்கிறீங்க, உங்கள் தரம் குறைய ஆரம்பிக்குதுன்னு பாபா புரிய வைக்கிறார். ஒரேடியாக உச்சியிலேருந்து விழுறீங்க, கோபுரத்துலேருந்து. ஆக்சுவலாக சத்தியுகத்திலேருந்தே இறங்குவோம், பட் ஸ்லோவாக இறங்குவோம். துவாபரகத்துலேருந்து வேகமாக இறங்குவோம். வர வர வேகம் அதிகமாகுது இல்லையா? இப்போ கலியுகத்தில் ரொம்ப அதிவேகத்தில் இறங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் நம்ம ஏறுறோம். அவங்க இறங்குறதோடைய தாக்கம் நம்மளையும் பிடிச்சி இழுக்கும். அதுக்கு தான் பாபா நினைவு தான் அவர் கையை பிடிச்சிக்கிறது. தொங்கிட்டு இருக்கிறோம், விழுந்துடக்கூட. அது ஒரு கருட புராணத்தில் ஃபேமஸான ஒரு ஃபோட்டோ இருக்கும், நிறைய பேர் பேசியிருப்பாங்க. ஒருத்தன் மரத்தில் தொங்கிட்டு இருப்பான், மரத்துக்கு கீழே குளம் இருக்கும், முதலையெல்லாம் வாயை திறந்துட்டு இருக்கும். அவனுக்கு பக்கத்திலே வந்து பாம்பு வேறு இருக்கும், கைக்கு பக்கத்திலே.
அப்போ மேலேருந்து ஒரு தேன் சொட்டும், அதை அவன் குடிச்சிட்டு இருப்பான். அவங்க ஏதோ ஒரு எல்லைக்குட்பட்ட விளக்கம் கொடுப்பாங்க. இந்த ஞான அமிர்தம் தான் நம்மளை விழ வைக்காமல் பார்த்துக்குது. ஞானம் யோகம் ரெண்டுமே விட்டோம் மாயன்ற முதல்ல வாய்க்குள்ளே போயிடும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ பாருங்களேன், ஒரேடியாக உச்சியிலிருந்து விழுறோமா, நம்ம யாருன்னு கூட தெரியல, மறந்துடுறீங்க. இந்த உலகத்தை ஆட்சி செய்தவர்கள், தேவதை தர்மத்தை சார்ந்தவர்கள்ன்றதே மறந்துடுறீங்க. இப்போ தான் ஞாபகப்படுத்துகிறார், குழந்தை நீ யார் தெரியுமா, மேலேருந்து வந்து விழுந்து கிடக்கிற. ஸோ பாபா என்ன பண்ணுவாருன்னு உங்களுக்கு கனவுல கூட வந்தது கிடையாது. ஏன்னா எதையுமே நீங்கள் தெரிஞ்சில்லை, எல்லாத்தையும் மறந்துருந்தீங்க. இப்போ அதை ஞாபகப்படுத்துறதுக்காக பாபா கிடைச்சிருக்கிறார். அப்படின்னா இப்படிப்பட்ட தந்தைக்கு நீங்கள் பலியாகணும் இல்லையா? எப்படி ஒரு பதிவிரதை பத்தினி பெண் இருக்கிறா அப்படின்னா முழுசாக கணவனுக்கு பலியாகிடுவா. கணவன் இறந்துட்டா அவளும் அவனோட அந்த சிதையில் ஏறுவதற்கு பயப்படுறது கிடையாது. அப்படியே நெருப்பில் போய் அவளும் விழுந்துருவா. ஸோ அப்படி வந்தது தான் சதி. அப்போ அதுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் அப்படி டக்குன்னு போய் கணவன் இறந்தவொடனே அப்படியே இவங்களும் போய் விழுந்துருவாங்க. இங்கே பாபா அந்த மாதிரி கஷ்டம் எதையும் கொடுக்கலை. ஏன்னா இது பேர் ஞானச்சிதை. இங்கே ஸ்தூலமாக எரியிற நெருப்பு விஷயம் கிடையாது. வெண்ணெயிலிருந்து முடி எடுக்கிற மாதிரி ஈஸியாக புரிய வைக்கிறார். உண்மையிலே இல்லை, வெண்ணெயிலிருந்து முடி எடுக்கிற மாதிரி அனைத்து பந்தனத்துலேருந்து அப்படியே லேசாக ஈஸியாக வெளில வந்துடும். அப்படியே பாபா கிட்ட பலியாகிறோம். உண்மையிலே ஜென்ம ஜென்மத்திற்கான பாவச்சுமை தலையில் இருக்குது. ஸோ ஏதோ ஒருத்தர் மட்டும் அஜாமில் கிடையாது, தன்னுடைய மகளையே திருமணம் செய்துக்கிட்டான் இல்லையா? அப்படி ஒருத்தர் மட்டும் கிடையாது. ஒவ்வொரு மனுஷனும் ஒருத்தர் மற்றவரை விட அதிக அஜாமிலாத்தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் தான் பாபா வர்றார். ஸோ இந்த நேரத்தில் இவன் அப்படி பண்ணான் அவன் அப்படி பண்ணான்னு சொல்கிறதே ஒரு அறியாமை. ஏன்னா இங்கே எல்லாருக்குள்ளேயுமே அந்த விஷயம் இருக்குது. அதனால தான் அங்கே பைபிளில் கூட உங்களில் உத்தமனாக யாராவது இருந்தால் கலால் அடிங்க அந்த விபச்சாரியன்னு சொல்லுவார். அப்படின்னு அர்த்தம் எல்லாருமே மனதளவில் விபச்சாரிகளாகத்தான் இருக்கிறாங்கன்றார். ஸோ கடந்த பிறவியில் என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு மனிதர்களுக்கு பாவம் தெரியல, மறந்துட்டாங்க இல்லையா? ஸோ ஆனால் நாம் புரிஞ்சுக்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு குணத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படி ஒரு குணம் வருதுன்னா என்னென்ன பண்ணியிருப்போன்னு தெரிஞ்சிருக்கலாம். பாவம்தான் செஞ்சுருக்கிறோம். உண்மையிலே இங்கே ஒருத்தர் கூட புண்ணிய ஆத்மா கிடையாது, எல்லாரும் பாவாத்மாக்கள் தான். புண்ணியம் செய்தால் புண்ணிய ஆத்மா ஆகிடுவாங்க. ஸோ சத்தியுகத்தில் தான் புண்ணிய ஆத்மா இருப்பாங்க. எப்படி? இப்போ சங்கமயுகத்தில் புண்ணியம் செய்கிறதுனால, ஞானத்தை கொடுத்து பிறரை தூய்மையாக்கும் புண்ணியம் செய்கிறதுனால. யாராவது ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்கன்னா அதனால் என்ன ஆகிடும்? இல்லை, அவங்களுக்கு வேணால் ஒரு ஜென்மத்துக்கு ஆரோக்கியமாக வேணால் இருக்கலாம், மற்றபடி துக்கம் இல்லாமல் இருக்க போகிறதில்ல, பாவம் செய்யாமல் இருக்க போகிறதில்ல, ஏணிப்படியில் இறங்காமல் இருக்க போகிறது கிடையாது. என்ன தானம் புண்ணியம் பண்ணாலும் ஏறுங்கலையெல்லாம் போக முடியாது, விழுந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஏறும் கலையில் அழைச்சிட்டு போகிறவர் பாபா தான். அவரை நினைக்கத்தான் ஏறும் கலையில் ஏற முடியும். அதனால் வாழ்ந்துக்கிட்டே பாபா கிட்ட முழுசாக பலியாகணும். அந்த அளவுக்கு அன்பானவரும் அவர் இல்லையா? அந்த அன்பில் இல்லையா? மனிதர்கள் அன்பெல்லாம் ஒரு அன்பா? அதுக்கு போய் பலியாகிறீங்க. மனிதர்கள் நம்மளை நல்ல வழியாக நடத்துகிறாங்க. ஆனால் பாபாவோ பதிகளுக்கெல்லாம் மேலான பதியாக இருக்கிறார், பிதாக்களுக்கெல்லாம் மேலான பிதாவாக உயர்ந்தவராக இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட பலியாகாமல் யாருக்கிட்ட பலியாக போகிறோம்? அந்த தந்தைக்கிட்ட பலியாகிறதன் மூலமாக மட்டும்தான் ஏறும் கலை. அவர்கிட்ட பலி ஆகலைனாலே
கலியுக குப்பை கிட்ட பலியாகி கீழான நிலை தான் அடைவோம். இப்போ பாபா குழந்தைங்களை எழுப்புறார். சொர்க்கம் வந்துடுச்சு குழந்தை, எழுந்திரி, தயாராகு, பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுன்னு இயேசு சொன்னார் இல்லையா, அது எல்லாமே பாபா இப்போ எழுப்புறதுடைய நினைவு தான். ஸோ நம்மளை யார் சொர்க்கத்துக்கே எஜமானராக ஆக்குறாரோ அப்படிப்பட்ட தந்தையை மனிதர்கள் எவ்வளவு சாதாரணமாக நினைக்கிறாங்க. மனிதர்களை விடுங்க, பாபா குழந்தைங்களே இல்லையா, அவர் எவ்வளோ உயர்ந்தவர் எப்படி நினைக்கணும். ஆனால் அவர் சாதாரணமாக இருக்கிறாரு பார்க்குறதுக்கு, ஆனால் சாதாரண வேலையாக பண்ணுறாரு இல்லையா. நம்மளை சாக்கடையிலேருந்து எடுத்து கோபுரத்தின் உச்சத்தில் உட்கார வைக்கிறார். அதுலேயும் ஆரம்பத்தில் குழந்தைங்களுக்கு நோயெல்லாம் வந்தபோது பாபாவே குழந்தைங்களுக்கு சேவை செய்தார். நான் கடவுளாச்சு, நான் எதுக்கு பண்ணணும்னு கொஞ்சம் கூட அகங்காரம் கிடையாது. பாப்தாதா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் நான் இந்த பிரம்மா மூலமாக செய்ய வைப்பேன் அல்லது செய்வேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா அவருக்கு அகங்காரம் கிடையாது. 2 பேருமே ஒன்றாயிடுறாங்க. ஸோ பாபா என்ன செய்கிறாரு, தாதா என்ன பண்ணுறாருன்னு யாராலையும் பிரித்து புரிஞ்சிக்கவே முடியாது. கர்மம் அகர்மம் விகர்மத்தின் நிலையை பாபா தான் புரிய வைக்கிறார். பாபாவோ மிக மிக உயர்ந்தவர். கர்மம்னா காரியம், விகர்மம்னா பாவக்காரியம், சங்கமயுகத்தில் சேர்தலும் பிறருக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய காரியம். அதனால் சுகர்மம். சத்தியுகத்தில் கர்மத்தின் விளைவு இருக்காது. ஏன்னா அங்கே எல்லோரும் நல்ல கர்மம் தான் செய்வாங்க. ஆனால் அதுக்கான பலன் அங்கே கொடுத்துக்கிட்டே இருந்தால் சொர்க்கம் என்றைக்கு முடிகிறது. அதனால் இப்போ செய்கிற கர்மத்திற்கான பலன்தான் அங்கே. அதனால் அங்கே பலன் கிடையாது. அதுக்கு பேர் தான் அகர்மம். சொர்க்கத்தில் செய்கிற கர்மத்துக்கு பேர் அகர்மம். இதெல்லாம் பாபா புரிய வைக்கிறார். ஸோ பாபா எவ்வளோ உயர்ந்தவர் இருந்தாலும் மாயையுடைய தாக்கமும் எவ்வளவு இருக்குது. அதுவும் சாதாரண ஆள் கிடையாது இல்லையா. ஸோ அதனால் பாபா எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இந்த மாதிரி தப்பான காரியத்தை செய்யாத குழந்தைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இருந்தாலும் குழந்தைங்க கேட்க மாட்டுறாங்க, மீண்டும் மீண்டும் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் பகவான் சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, இந்த காரியத்தை செய்யாதீங்கன்னு நான் சொல்கிறேன். இருந்தாலும் தலைகீழான காரியத்தையே செஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ பாபா இதை பண்ணாதீங்கன்னு சொல்கிறாருனாலே அது தலைகீழான காரியம்தான்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா தலைகீழான காரியத்தை தான் பாபா தடை பண்ணுவார் இல்லையா. ஆனால் மாயையும் ரொம்ப பலம் வாய்ந்தது. ஸோ பாபா சொல்கிறாங்க, மறந்தும் கூட பாபாவை மறக்கக்கூடாது. மற்றபடி என்ன வேணாலும் பண்ணுங்கள், அரிச்சிக்கோங்க, கொட்டிக்கோங்க, ஆனால் பாபாவை மறக்கக்கூடாதுன்றார். ஸோ அப்படின்னா பாபா இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது. ஒருவேளை அப்படி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தாலும், அது பின்னாடி சொல்லுவார் பாபா போலீஸ் வேலையை பற்றி, மிலிட்ரி, இவங்களாம் அவங்களுடைய வேலையாகவே அது இருக்குது இல்லையா. ஸோ பண்ண வேண்டியே இருக்குது. ஆனாலும் பாபாவை நினைக்காதீங்கன்றார். சாரி, பாபாவை மறக்காதீங்கன்றார், நினைக்கிறத விடாதீங்கன்றார் இல்லையா. அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு அது. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் பாபா சொல்லாமல் விடுறாரு, நாமளும் சொல்லாமல் விட்டுறோம். நீங்களே புரிஞ்சிக்க வேண்டியது தான். சரி, ஏன்னா பாபா எப்பவுமே வன்முறை பக்கம் போக மாட்டார், சொல்ல மாட்டார். பட்டு வேறு வழி இல்லாமல் அப்படி மாட்டிக்கிட்டாங்கன்றதுக்காக அதை சொல்கிறார். அதுக்காக பண்ணலாம்னு அர்த்தம் கிடையாது, அதையும் புரிஞ்சுக்கணும். பட் அவங்களுக்கு வேறு வழி இல்லை, குறைஞ்ச பாவமாக ஒரு விஷயம் சொல்கிறாருன்னு வேணால் புரிஞ்சுக்கலாம். சரி, ஸோ பாபாவை மறக்கக்கூடாது. உங்களுடைய வாசலை ஒருபோதும் விடமாட்டோம்னு பாட்டு கூட இருக்குது. பாபா சொல்கிறாங்க, என்ன வேணாலும் சொல்லுங்கள், நாங்கள் உங்களை விட்டு போக மாட்டோம்.
ஆனால் வெளியில் போகிறதுக்கு என்ன இருக்குது இல்லையா? வேறு எங்கே போக முடியும் உங்களால்? உலக ராஜ்யத்தையே பாபா கொடுக்குறாரு. இப்போ விட்டால் அதுக்கப்புறம் எப்போவுமே கிடைக்காது. ராஜ்யமும் கிடைக்காது, பாபாவும் கிடைக்க மாட்டார். ஸோ அப்படிப்பட்ட தந்தையை விடலாமா? அடுத்த பிறவியில் ஏதாவது கிடைக்குமா பாபா விட்டால்? அப்படி ஏதாவது இருக்குதா? இப்போ விட்டுட்டு அடுத்த ஜென்மத்துக்கு வந்துக்கலான்ட்டு ஏதாவது இருக்குதா? இப்போயே வராதவங்க அடுத்த ஜென்மத்தில் எப்படி வருவாங்க? ஏன்னா உலகம் இன்னும் மோசமாக தான் போகும். இந்த எல்லையற்ற தந்தை, பரலோகிக்க தந்தை உங்களை எல்லையற்ற சொர்க்கத்துக்கு எஜமானராக்குறார். அதனால் குழந்தைங்க தெய்வீக குணங்களையும் தாரணை பண்ணணும். தேவதைனாலே தெய்வீக குணமுடையவர்கள் தான் இல்லையா? ஸோ அந்த குணங்களை தாரணை பண்ணணும். அதுக்கும் பாபா வழி சொல்லி கொடுக்குறார். உங்களுடைய போலீஸ் போன்ற வேலையெல்லாம் செய்யுங்க. ஸோ போலீஸ் போன்ற வேலை செய்யணுன்னா அங்கே மிரட்டுறது இதெல்லாம் இருக்கும் இல்லையா? இல்லாட்டினா டிஸ்மிஸ் பண்ணிவிடுவாங்க. உங்களுடைய காரியத்தை செய்ய தான் வேணும். ஸோ கண்களை அப்படி கோபமாக இருக்கிற மாதிரி காட்டிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனாலும் எவ்வளோ முடியுமோ அன்பால் காரியத்தை செய்யுங்க. இல்லாட்டினா யுக்தியோடு கண்களால் கோபத்தை காட்டுங்க. கைகளை பயன்படுத்தக்கூடாது. ஸோ பாபாவுக்கு எவ்வளோ அதிகமான குழந்தைங்க இருக்கிறாங்க. பாபாவுக்கு கூட குழந்தைங்களை பற்றி கவலை இருக்குது. ஸோ முக்கியமான விஷயமே தூய்மை தான் இல்லையா? குழந்தை தூய்மை இழந்துடக்கூடாது, மாய்கிட்ட சிக்கிக்கக்கூடாதுன்ற கவலை இருக்குது. அப்படி தூய்மை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜென்ம ஜென்மமாக என்னை கூப்பிட்டீங்க. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரே வந்து எங்களை தூய்மையாக்குங்க அப்படின்னு கூப்பிட்டீங்க தானே? ஆனால் அர்த்தமே புரிஞ்சிக்காமல் கூப்பிட்டீங்க. ஸோ தூய்மையற்றவரை தூய்மையாக்குபவரை யார் கூப்பிடுவா? தூய்மையற்றவர்கள் தானே கூப்பிடுவாங்க. இல்லாட்டினா அவங்க தூய்மையாக இருந்தால் அவரை கூப்பிட்றதுக்கான அவசியமே இல்லையே. அவருக்கு பூஜை பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லையே. அபலைகளானவங்களுக்கு எவ்வளவு கொடுமைகள் நடக்குது. பாபா சொல்றார், பொறுத்துக்கத்தான் வேணும், வேறு வழி கிடையாது. இங்கே நியாயம் அநியாயம்லாம் கிடையாது. அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறோம், அதுக்கான தண்டனை வருது, பொறுத்துக்கணும். ஆனாலும் தூய்மை இழந்துடக்கூடாது. அதுக்காக அவமானம் வரும். அந்த காலத்தில் அடி உதையெல்லாம் கூட வாங்கினாங்க, பொறுத்துக்கணுன்றார். யுக்திகளையும் சொல்லிட்டு இருக்கிறார். மிகவும் பணிவோடு நடந்துக்கோங்க. நீங்களே பகவான் அப்படின்ட்டு சன்னியாசிகள் சொல்கிறாங்க இல்லையா? அப்புறம் எதுக்குங்க கடவுளை கும்பிடுறீங்கன்னு கேளுங்க. சூப்பரில், நீயே கடவுள்னா எதுக்குப்பா கடவுளை கும்பிடுற? எல்லாம் அப்படி தான் சொல்லிக்கிறாங்க, நான் கடவுள், நீ கடவுள். நாகராஜ் சாது சொல்கிறாரு. அப்போ சிவன் கோயிலில் இருக்கிற இமயமலையில் போய் திருவண்ணாமலையில் போய் எதுக்கு உட்காந்துன்னு இருக்கிறாரு? ஸோ கணவன்கிட்ட எப்படி யுக்தியாக நடந்துக்கிறது அப்படின்னு பாபா அழகாக சொல்கிறாரு. ரொம்ப பணிவாக நடந்துக்கோங்க. ஏன்னா பணிவாக நடந்துக்கும்போது அவங்க யோசிப்பாங்க, எப்படி அப்படி இருந்தவங்க இப்போ இவ்வளோ பணிவாக இருக்கிறாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. அப்போ சொல்லுங்கள், அவங்க குறிப்பாக அந்த காலத்து சொன்னால கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், கணவனே கண் கண்டு தெய்வம், இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ கேளுங்க, பகவான் நீங்கள் தான் பகவான் அப்படின்னா நீங்கள் எதுக்கு கடவுளை வேண்டுறீங்க அப்படின்னு கேளுங்க. தாலி கட்டும்போது என்ன சொன்னீங்க? நான் தான் உனக்கு கணவன், நான் தான் உனக்கு கடவுள், நான் தான் உனக்கு குருன்னு சொன்னீங்க. அப்போ நான் இப்போ தூய்மையாக இருக்க விரும்புகிறேன்னா அதை நிறைவேற்ற வேண்டியது தானே கடவுளுடைய வேலை, குருவுடைய வேலை. ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு கேளுங்க. சூப்பரான பாயிண்ட்டு இல்லையா? ஏன்னா பகவானை வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் தானே சொல்கிறாங்க. நான் தூய்மையாக இருக்க விரும்புகிறேன், அதை கடவுளே தடுப்பாரா? நீங்களே ஏன் தூய்மையாக்குபவர் ஆகிடக்கூடாது? ஆகிடுங்க, என்னை தூய்மையாக இருக்க விடுங்க. இப்படி அன்பாக பணிவாக பேசணுன்றார். அவங்க கோபப்பட்டாங்கன்னா மலர்களை தூவுங்க, இனிமையான வார்த்தையை பேசுங்க.
அப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா ஒருவேளை அவங்க அடித்தா கூட பிறகு வருத்தப்படுவாங்க. ஐயோ நம்ம அடிச்சிட்டுமே, இவ்வளோ அன்பாக பேசுனவங்கள அடிச்சிட்டுமே அப்படின்னு வருத்தப்படுவாங்க. ஸோ எப்படி சாராயம் போன்ற போதைப் பொருட்களை குடிக்கிறாங்களோ அப்போ அவங்களுக்கு போதை ஏறிடுது. பெரிய ராஜா அப்படின்னு தன்னை நினச்சிக்குவாங்க. இந்த காம விகாரம்ன்ற விஷம் கூட அந்த மாதிரி ஒரு போதையற்ற பொருள் தான். கேட்கவே கேட்காதீங்க. ஸோ அந்த காமத்தில் விழுந்த பிறகு பச்சாத்தாபப்படுறாங்க. ஆனாலும் பழக்கமாயிடுச்சு அப்படின்னா அதை விட்டு விலகிறதே கிடையாது. ஓரிரு முறை விகாரத்தில் விழுந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், போதை ஏறிடுது. பிறகு விழுந்துக்கிட்டே இருப்பாங்க. எப்படி போதைப்பொருள் போதையூட்டுதோ விகாரமும் அதே மாதிரி தான். இங்கே அதிக உழைப்பு இருக்குது. யோக பலம் இல்லாமல் யாராலையும் கர்மேந்திரியங்களை வசப்படுத்த முடியாது. அதனால் பாபா நினைவு, ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த மைண்டு தான் இல்லையா. அந்த சாராயம் போன்ற போதையாக இருந்தாலும் சரி, காமம் போன்ற போதையாக இருந்தாலும் சரி, முதல்ல மைண்டில் வர எண்ணம் தான் இல்லையா. பழைய அந்த சுகத்தை நினைச்சு பார்க்குறது தான் இட்டுட்டு போயிடும். ஸோ அப்போ ஆத்ம பலகீனமாகும்போது தான் அது இஷ்டத்துக்கு எண்ணத்தை பழைய குப்பையெல்லாம் தேடி போகும். அப்போ ஆத்மா பலமாக இருக்கணும்னா பாபா நினைவிலே இருக்கணும். அதுதான் யோக பலம்ன்றது. இந்த யோக பலம் இல்லாமல் கர்மேந்திரியங்களை யாராலையும் வசப்படுத்த முடியாதுன்றார். ஸோ அப்போ காமத்தை வென்றதெல்லாம் உங்களுடைய யோக பலத்தின் அற்புதமே. அதனால தான் உங்களுக்கும் அந்த யோக பலத்துக்கும் ராஜ யோகத்துக்கும் அவ்வளோ புகழ். வெளிநாட்டில் இருந்தெல்லாம் இந்த ராஜயோகத்தை கற்றுக்கிறதுக்காக வராங்க இந்தியாவுக்கு. ஆனால் ராஜயோகத்தை யார் கற்றுக் கொடுக்குறா அப்படின்னு தெரியாதனால சாது சன்னியாசிகள் பின்னாடி போய் ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அமைதியாக உட்காந்துட்ருப்பாங்க, வீடு வாசலை விட்டு விலகி இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய தர்மமே அப்படி தான். அரை கல்பமாக அவங்க அப்படி தான். தாயின் கர்ப்பத்தில் பிறந்தாலும் ஒரு டைமுக்கு அப்புறம் சன்னியாசத்தை தேடி போயிடுவாங்க. ஸோ அரை கல்பத்திற்கான செயற்கையான அமைதி அது. உண்மையான அமைதி பற்றியா அவங்களுக்கு தெரியாது. பாபா தான் சொல்கிறார், குழந்தைகளே உங்களுடைய சுய தர்மமே அமைதி தான். இந்த சரீரத்தின் மூலம் நீங்கள் காரியம் செய்கிறீங்க, செஞ்சு தான் ஆகணும். அவங்க கர்ம சந்நியாசம் பண்ணுறாங்க இல்லையா, கர்மத்தை சந்நியாசம் பண்ணுறாங்க, கர்மம் செய்யாமல் இருக்கிறாங்க. ஆனால் கர்மம் செஞ்சு தான் ஆகணும், செய்யாமல் இருக்க முடியாது. சரீரத்தை எடுக்காத வரை ஆத்மா அமைதியாக இருக்கும். எந்த வேலையும் செய்யாமல் இருக்குன்னா சரீரம் எடுக்காமல் பரந்தாமத்தில் அப்படி தான் இருக்கும். அதனால தான் அவங்களுடைய லட்சியமாக அங்கே போகணும், பரந்தாமத்துக்கு போகணும்னு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது பரந்தாமத்துக்கு எப்படி போகணும் அப்படின்ட்டு. அமைதியாகவே இருந்தால் போயிடுவோம் போல இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ பிறகு பரந்தாமத்திலேருந்து பூமிக்கு வந்த பிறகு போய் பிறவி எடுக்கும், எங்கேயாவது போய் பிரவேசிக்கும். ஸோ அதே மாதிரி இறந்த பிறகு கூட சூட்சும சரீரத்தோட சில ஆத்மாக்கள் அலையிறாங்க. அதை பேயின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை சொல்கிறார். ஏன்னா பாபா இப்போ சொல்கிறத பார்க்கும் பொழுது, இதுக்கு முன்னாடி சொன்ன லைனு கூட, சரீரத்தை எடுக்காத வரை ஆத்மா அமைதியாக இருக்குதுன்னும் பொழுது பரந்தாமத்தில் இருக்குதுன்னு கூட அது ஓகே. இங்கே வந்துமே கூட சரீரத்தை எடுக்காமல் ஒரு வேளை பேயாக இருந்தால் அது எந்த காரியமும் பண்ண தேவையில்லை. ஏன்னா அதுக்கு ஒன்றும் பசிக்க போகிறது கிடையாது, உடம்பு கிடையாது இல்லையா. அது ஆசையினால் சாப்பிடுமே தவிர அங்கே பசி இருக்காது இல்லையா. அதுக்கு அந்த கறி மீன் இதெல்லாம் அடிக்ஷன் இருந்தால் அது தேடி போய் வேணால் அலையும். ஸோ அதை பற்றி தான் மெயினாக சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணிடுது, எங்கேயாவது போய் பிரவேசிச்சிடுது, யார் உடம்புலையாவது பூந்துக்குது. அப்படி இல்லைன்னா சூக்ஷ்ம சரீரத்தோடவே அலைஞ்சிட்டு இருக்குது. ஸோ அது சூக்ஷ்ம உடல். சிலர் துக்கம் கொடுக்குறாங்க, துக்கம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது சில ஆத்மாக்கள், அதாவது பேய். சில ஆத்மாக்கள் நல்லவையாகவும் இருக்குது. அப்போ நல்ல பேய் கெட்ட பேயின்லாம் நிறைய படத்துலலாம் காட்டுவாங்க. அது உண்மையிலே உண்மை தான் இல்லையா. ஏன்னா மனித உடம்பில் இருக்கிற அதே ஆத்மா தான் உடம்பு இல்லாமல் இருக்க போகுது, அவ்வளோதான். எண்ணங்கள் அப்படியே தான் இருக்க போகுது. இப்போ மனிதர்களும் சிலர் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்க தானே செய்கிறாங்க. யாருக்குமே துக்கம் கொடுக்காமல் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா. ஆனால் சிலரோ ரொம்ப துக்கம் கொடுக்குறாங்க. சிலர் சாதுவாக மகாத்மாக்களை போல் இருக்கிறாங்க. சப்போஸ் அவங்க பேய அலைஞ்சாங்கன்னா அவங்க அமைதியாக தான் இருப்பாங்க.